வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து ஒளிபரப்பான விஜய் டிவில நீயா நானா நிகழ்ச்சியில சுஹாசினி அப்படின்னு ஒரு பெண் பேசினாங்க. இந்த குழந்தை யாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னால இந்த 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் நடக்கும் பொழுது ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. அதாவது பரீட்சை எழுத போகக்கூடிய அந்த குழந்தை நின்னுட்டு இருக்கு. அந்த பெண் ஏறுறதுக்கு முன்னால பஸ் அங்க நிப்பாட்டாமயே எடுத்துக்கிட்டு போறான். அந்த பஸ்ஸ பின்தொடர்ந்து அந்த பெண் ஓடி போய் அந்த பஸ்ஸ நிப்பாட்டி அந்த பஸ்ல ஏறி எக்ஸாம்க்கு போறா. இந்த வீடியோ வைரல் ஆகி, இந்த மாரி நிறுத்தாம போறாங்க. பெண்களுக்கு ஒரு பக்கம் இலவச பஸ்ன்னு சொல்றீங்க. ஆனா, இந்த பஸ் எல்லாம் உரிய நேரத்துல நிப்பாட்டாம போகுது அப்படிங்கிற விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்ததை அடுத்து, அந்த ஓட்டுநரையும், நடத்துனரையும் அரசு உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த பெண் தான் சுஹாசினி. சுஹாசினி அன்னைக்கு நீயா நானால கெஸ்ட்டா வராங்க. அந்த குழந்தையுடைய பின்புலம் யோசிச்சு பாருங்க. அம்மா இல்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. தான் சம்பாதிச்சு தான் குடும்பத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற நிலைமை. அப்போ ஒரு பக்கம் வேலையும் செஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் படிச்சு, கஷ்டப்பட்டு படிச்சு 437 மார்க்குக்கு மேல வாங்கி, இன்னைக்கு அவ வெற்றி பெற்றிருக்கிறாள். உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாரி பசங்கள தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் ரோல் மாடலா எண்ணணும். அந்த பெண் அந்த நிகழ்ச்சியில இந்த சம்பவத்த பத்தி பேசும்பொழுது சொல்றா, அந்த ஓட்டுநரையும், நடத்துனரையும் சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு. உடனே கோபிநாத் கேட்கிறாரு, "ஏம்மா வருத்தப்படுற? அவங்க தப்பு செஞ்சாங்க. அதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு." உடனே அந்த பெண் சொல்றா, "அவங்க வீட்லயும் சின்ன குழந்தைங்க இருக்கும்ல." அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தை சொல்லும் பொழுது, எவ்வளவு உயர்ந்த ஒரு மனசோட அந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும்போது உண்மையிலேயே பூரிப்பாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாரி உயர்ந்த எண்ணம் எத்தன பேருக்கு வரும்? அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கும்ல. இவங்கள சஸ்பெண்ட் பண்ணா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்குமே அப்படின்னு யோசிக்கிறானா, அப்ப எந்த நிலையிலிருந்து அந்த குழந்தை யோசிக்கிறாள்? அம்மா இல்ல, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்ல. தான் சம்பாதிச்சு தான் குடும்பத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற நிலைமை. அப்ப இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பும், எவ்வளவு பெருந்தன்மையும் அந்த குழந்தைகிட்ட இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த சங்கி கூட்டம் இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக இந்த நாராயணன், திருப்பதி போன்ற எச்சைகள் இருக்கிறாங்கல்ல, இது போன்ற குழந்தைகளுடைய ஆற்றலை தான் இவர்கள் கேள்விக்குட்படுத்துவார்கள். 10th ரிசல்ட் வந்தோனே இவ்ளோ பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 98% பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் நல்ல பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்டின்னோனே, நாராயணன் திருப்பதி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போடுறாரு. இவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்களா? ஆச்சரியமா இருக்கே! இதற்கான வாய்ப்பே இல்லையே! இதுல கண்டிப்பா ஏதாவது தில்லுமுல்லு நடந்திருக்குதா? அப்படின்னு இத ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு பேசுறார். ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் படிச்சு முன்னேறினா உங்களுக்கெல்லாம் அவ்வளவு எரியுதுல்ல? எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை உங்களால பதிவு பண்ண முடியும். அரசு பள்ளி மாணவர்கள்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு இளக்காரம். அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஆற்றல் கிடையாது. அப்படிங்கிற ஒரு மிதப்பு. உங்கள விட அறிவிலும், மனிதத்திலும், சுயமரியாதையிலும் சிறந்தவர்கள் இது போன்ற குழந்தைகள். எவ்வளவு இன்னல்களுக்கு இடையே இன்னைக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது அப்படின்னு இவங்க படிக்க வராங்க. இதத்தான் தொடர்ந்து இங்க திமுக அரசாங்கம், அதுவும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இதத்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் இவங்களுடைய இந்த உழைப்பை சிறுமைப்படுத்துறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த சங்கி கூட்டத்துக்கு சிங்கி அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க மேடையில ஏறி ஏதோ இவங்களுக்கு ஆதரவா பேசுறதா, இவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு, இந்த சங்கிகளுடைய அஜெண்டாவ மறைமுகமா கொண்டு வருது. நீட் ஒண்ணுதான் உலகமா? அதை தாண்டி உலகம் பறந்து விரிந்து இல்லையா? இதுல உங்களுக்கு வேற வாய்ப்புகளே இல்லையா? இப்படி பேசுற கூட்டம் தான் நாளைக்கு நீங்க இன்ஜினியரிங் படிக்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்பா? வேற எவ்வளவோ வாய்ப்புகள் இல்லையா? அப்படிம்பாங்க. இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு போனோம்னா, ஆர்ட்ஸ் ஒண்ணுதான் படிப்பா? வேற படிப்பே இல்லையா? கடைசியில எங்க கொண்டு நிறுத்துவாங்க தெரியுமா? படிச்சா மட்டும் தானே ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. படிக்காம ஜெயிச்ச எத்தனையோ மேதைகள் இல்லையா? அதனால உங்க அப்பா என்ன தொழில செய்யறாரோ அதே தொழில செய்யுங்க அப்படிங்கிற கொண்டு நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்துவாங்க. இன்னைக்கு இந்த பெண் பேசுன இந்த விஷயத்த எல்லாரும் கவனிக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த நிர்வாகத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க முக்கியமா கவனிக்கணும். பல நேரங்கள்ல இந்த மாதிரி இலவச பஸ் தானே, இலவச பேருந்துல தானே இவங்க போறாங்க. இவங்க என்ன காசு கொடுத்தா போறாங்க? இவங்களுக்காக நம்ம எதுக்கு நிப்பாட்டணும்? அப்படிங்கிற ஒரு நினைப்போட பல நேரங்கள்ல ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இத பண்றாங்க. ஒவ்வொரு முறை பஸ் நிப்பாட்டும் போதும், ஒவ்வொரு குழந்தை ஏறும் பொழுதும், உங்க வீட்டு குழந்தை ஏறுறதா நினைச்சு பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்ய மாட்டீங்க. இந்த இளக்காரம், இந்த அலட்சியம் அப்ப வராது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தமிழ்நாடுடைய எதிர்காலம் அப்படின்னு நினைச்சு பாருங்க.
இத நான் எதுக்கு சொல்றேன்னா, சங்கி கூட்டத்துடைய அஜெண்டாவே இதுதான். எங்க போய் பேசினாலும் அப்படி போற போக்குல சில விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதா. அதற்கான தரவுகள் இருக்கா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அதெல்லாம் பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பொய்யை இல்ல இது தவறு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நாம காட்டு கத்து கத்தணும். நேத்து பாருங்க கோதி மீடியால ஒரு டிபேட். இந்த டிபேட்ல பங்கெடுக்கக்கூடிய பிரேம் சுக்லா அப்படிங்கிற பிஜேபி உடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். இவர் பிஜேபி உடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். நேத்து டிபேட்ல இவரு போற போக்குல சும்மா பல பொய்களை அடிச்சு விடுறாரு. அதை தரவுகளோடு பொய் என்று நிரூபிக்கிறார் அந்த காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன். உடனே இந்த ஆளு என்ன பண்ணா, டிபேட்ல நேஷனல் டெலிவிஷன்லங்க இந்தியா பூரா பாத்துட்டு இருக்கிற டெலிவிஷன்ல அந்த காங்கிரஸ் தரப்பு பேச்சாளரை அவ்வளவு வன்மத்தோட திட்டுறான். அவர் மட்டும் திட்டினா பரவாயில்ல, அவங்க அம்மாவையும் இழுத்து எனக்கு சொல்லவே கூசுது. ஆனா சில விஷயங்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த வீடியோ பிளே பண்ண சொல்றேன் பாருங்க. தேவடியாவுக்கு பிறந்தவன் நீ அப்படின்னு சொல்றாங்க நேஷனல் டெலிவிஷன்ல. அந்த ஆங்கர் பேருக்கு என்னமோ ஐயோ இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் மியூட் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி விடுறாங்க. திரும்பியும் அந்த வார்த்தையை பேசுறான். இப்படிப்பட்டவங்களை அந்த சேனல் உண்மையிலேயே நடுநிலையா நடக்கக்கூடிய சேனல்னா, மக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல்னா என்ன பண்ணிருக்கணும்? உடனே நீங்க டிபேட்ல இருந்து அவளை வெளியேற்றி இருக்கணும் இல்லையா? இப்படி பேசுறவங்க எல்லாம் இனிமேல் எங்க சேனலுக்கு வர வேண்டாம், நாங்க அனுமதிக்க மாட்டோம், இனிமேல் இந்த சேனல்ல இவரை பேன் பண்றோம், இவரை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனா அவங்க அது சொல்லவே மாட்டாங்க. மறுபடியும் அதே ஆள அடுத்த டிபேட்டுக்கு கூப்பிடுவாங்க. கேட்டா நாங்க ஷோலயே இதை கண்டிச்சிட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. எவ்வளவு அநாகரிகமான லெவலுக்கு இன்னைக்கு மீடியா போயிடுச்சு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நிறைய டிபேட்ஸ்க்கு என்னையே கூப்பிடுறாங்க. நிறைய டிபேட்ஸ்க்கு ரிபப்ளிக் டிவிலும் டைம்ஸ் நவ்லயும் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. நான் வெளிப்படையா சொன்னேன், உங்க டிபேட்ல எல்லாம் நாய்ஸ் மட்டும் தான் இருக்கு, எங்களை போன்றவர்களோட வாய்ஸ் உங்களுக்கு என்னைக்குமே கேட்காது, அதனால என்னுடைய நேரத்தை நான் விரயம் பண்ண விரும்பல அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு நேஷனல் டிபேட்ஸ்ல அதுதாங்க நடக்குது. இவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா, ஒரு டூல் கிட், ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துடுறாங்க. அத மட்டும் தான் அங்க பேச முடியும். நேஷனல் டிபேட்ஸ்ல போய் கலந்து கொள்ளக்கூடிய இங்க சவுத் இந்தியால இருந்து, அதுவும் பாஜகவுக்கு எதிர்த்தரப்புல இருந்து வாதிடக்கூடிய அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்க நேரமே கொடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி நீங்க ஏதாவது பதிவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆங்கர் பாஜக தரப்புல இருந்து ஒரு 2, 3 பேரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆங்கரும் பாஜக தரப்பு பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கத்தியே உங்க குரலை அடைச்சிருவாங்க. ஏதோ ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல நியூட்ரலா ஓரளவுக்கு டிபேட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் சில சார்பு நிலைகள் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா இந்த அளவுக்கு மோசமா இல்ல. யோசிச்சு பாருங்க, நார்த் இந்தியால பேசின மாதிரி இங்க ஏதாவது சங்கியால பேசிட முடியுமா? இல்ல பேசினா சும்மா விட்டுருவாங்களா? இந்நேரத்துக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். இல்ல நார்த்லயே நான் சொல்றேன், இந்த பிஜேபி காரன் பேசினத காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்த ஸ்போக்ஸ் பர்சன் இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிருக்கோம். அவரை பதவியை விட்டு தூக்குங்க, அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்க மாட்டாங்க. அடிப்படை பிரச்சனை என்னன்னா, இதுங்களுக்கு சொந்த மூளையே கிடையாது. இப்ப நாம ஒரு டிபேட்டுக்கு போறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள், நிறைய தரவுகளை நம்ம என்ன டாபிக்ல பேச போறோம், என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும், அப்ப அதை எப்படி நாம பதில் சொல்லணும் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவோம். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பேச்சாளர்களுக்கு அந்த ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாம ஒரு நேஷனல் மீடியால பேசுறோம், நிறைய பேர் இந்த டிபேட்டை பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல அட்லீஸ்ட் பெரும்பாலானோர் ரொம்ப சின்சியரா, ரொம்ப எத்திக்கலா இருக்கிறாங்க. ஆனா இந்த சங்கிகளுக்கு இந்த மாரல்ஸ், எத்திக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த நித்யானந்தம்னு ஒருத்தர் டிபேட்ல வருவாரு, நரண்டுகிட்டு இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. அவர் இந்த மாதிரிதான், இந்த திருக்குறள்கள்ல சாமிய பற்றி இருக்கு, சாமிக்கு ஆதரவாக இருக்கு இந்த திருக்குறள்கள் அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன திருக்குறள்கள் அப்படின்னு கேட்டா இந்த நம்பர்ஸ் அப்படின்னாரு. சரி, அந்த திருக்குறள் என்ன அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்டா, அதெல்லாம் நான் எங்க சொன்னோம், நீங்க போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாத்துக்கங்க. உடனே அதே டிபேட்ல இருந்த தமிழன் பிரசன்னா அவர்கள் சொன்னாரு, வாட்ஸ்அப்ல அவருக்கு குறள் நம்பர் மட்டும் தாங்க வந்திருக்கும், குறளை அனுப்பி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அதுதாங்க நடக்குது.
இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு டாபிக்னா என்ன பேசணும் அப்படிங்கிற டூல் கிட், ஸ்கிரிப்ட் இவங்களுக்கு வந்து சேரும். நீங்க டிபேட்லயே பாருங்களேன். பல சங்கிகள் எப்பவுமே போன நோண்டிக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்க பேசும்போது. மத்தவங்க என்ன பேசுறாங்க, அத நாம உள்வாங்கணுமா இல்லையா? அதெல்லாம் நினைக்கவே மாட்டானுங்க. போன நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல வந்து தரவுகள் அப்பப்போ குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ட பேசுங்க, அந்த பாயிண்ட்ட பேசுங்க. இந்த தரவ அடிச்சு விடுங்க. பல நேரங்கள்ல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய டிபேட்ஸ்ல சங்கி ஒரு விஷயத்த சொன்னா சோர்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு பேச்சாளர்கள் கேட்பாங்க. என்ன சோர்ஸ்? எங்க இருந்து எடுத்தீங்க இந்த தரவுகள? பல நேரங்கள்ல எப்பவுமே சங்கிகள் கிட்ட அந்த சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்காது. கேட்டா இந்த வெப்சைட்ல பார்த்தேன், அதுல பார்த்தேன் அப்படின்னு சும்மா அடிச்சு விடுவாங்க. இப்படிதான் பெரும்பாலான அவதூறுகள் மக்கள் மனசுல கொண்டு போய் இவங்க பதிக்கிறாங்க. நேற்று முதலமைச்சர் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தை பேசும்பொழுது இதே விஷயத்த தான் சொன்னாரு. ஊடகங்கள் என்னைக்குமே திமுகவுக்கு ஆதரவாக என்னைக்குமே இருந்ததில்ல. அவங்க நல்லது பண்ணும் பொழுது மனசால பாராட்ட கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மனசு வராது. ஆனா சின்னதா ஒரு விஷயம் நடந்துட்டா கூட அத ஊதி பெருசாக்கி, ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி, என்னமோ திமுக அரசாங்கத்துலதான் எல்லா அநியாயமும் நடக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுவாங்க. ஊடகங்களுடைய ஆதரவு என்னைக்குமே சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு இருந்ததில்ல. போற போக்குல இந்த மாதிரி தவறான தரவுகள பொய்ங்கிற பேர்ல அடிச்சு விடுற கூட்டம் பக்கம் தான் இன்னைக்கு பொதுவான ஊடகங்கள் எல்லாமே நின்னுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பார்வையாளர்களான நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தந்தை பெரியார் சொன்னாரு, "ஒரு விஷயத்த நானே சொன்னா கூட நீ நம்பாத. உனக்கு அது சரின்னு பட்டுதுன்னா தான் நீ நம்பணும்" அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு விஷயம் தவறா, பொய்யா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்றதுக்கு இன்னைக்கு எவ்ளோ கருவிகள் வந்துருச்சு. எவ்ளோ ஆப்ஸ் வந்துருச்சுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேர்தல் நெருங்க, நெருங்க, நெருங்க இது போன்ற பொய்கள், அவதூறுகள் இத எல்லாத்தையும் தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயோ பாருங்க, தமிழ்நாடே வந்து இன்னைக்கு ஒரு வன்முறை மாநிலமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட பொய்கள தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத அரசு தரவுகள் மூலமாவே நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு தரவை எக்ஸாம்பிளா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2 செய்திகள். 1 இந்தியாவுடைய எக்கனாமிக் குரோத் hits a 4-year low of 6.5% in financial year 25. 24, 25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 4 வருஷம் இல்லாத அளவுக்கு குறைஞ்சு 6.5% இருக்கு. அதே தமிழ்நாடுடைய வளர்ச்சி அதே நிதியாண்டில் 24, 25 நிதியாண்டில் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் 9.69% எக்கனாமிக் growth. இது இந்த வருஷம் மட்டும் இல்ல, தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக நாம இத மெயின்டெயின் பண்ணிட்டு வரோம். அப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா, அதுக்கு என்ன காரணம்? இங்க கல்வி நல்லா இருக்கு, சுகாதாரம் நல்லா இருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு நேஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் என்ன தெரியுமா? 6.5% இருக்கு. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்ட 5.2% நம்ம குறைச்சிருக்கோம். நேஷனல் ஆவரேஜ விட எங்கேயோ இடத்துல இருக்கு. அப்போ இங்க நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல வேலை வாய்ப்புகள், வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு நல்ல வாழ்வாதாரத்தை இந்த அரசு இங்க ஏற்படுத்தி கொடுக்குது. அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து வரவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யறாங்க. தமிழ்நாட்டுக்கு போனோம்னா நம்ம சேஃபா இருப்போம், செக்யூரா இருப்போம். நம்ம முதலீடு பண்ற பணம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்து முதலீடு பண்றாங்க. அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து ஒரு மாநிலம் அமைதியான மாநிலமா இருக்கும் பொழுது மட்டும்தான் வரும். விடியல் பயணத்தை ஏளனமா பேசக்கூடிய சங்கிகளுக்கு அதோடைய அருமை தெரியாது. அதே மாதிரி இந்த சங்கி மைண்ட் செட்டோட வேலை செய்யறாங்க பாருங்க. பஸ்ஸ நிறுத்தாம எடுத்துக்கிட்டு போறது. இலவச பஸ் தானே. இது எங்களுக்கு என்ன பெரிய அப்படிங்கிற இளக்காரம் இருக்குதுல்ல, அவங்களுக்கும் இதோட அருமை புரியாது. மகளிர் உரிமை தொகையை பத்தி சங்கிகள் இங்க பேசும்போது குஷ்பு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என்ன 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா? தாவேகாவை சேர்ந்தவங்களும் அப்படித்தானே பேசுறாங்க. என்ன 1000 ரூபாய் என்ன பிச்சை போடுறீங்களா? அப்படின்னு இளக்காரமா பேசுறாங்கல்ல. ஆனா இங்க இளக்காரமா பேசிட்டு இதே ஸ்கீம இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போது அறிவிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? தனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், தனக்கு ஒரு பொருளாதார வலிமை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த பெண்ணுக்கும் உளவியல் ரீதியாக ஒரு தைரியம் வருது. சாதிக்கணும்னு தோணுது. இவ்ளோ கஷ்டங்களுக்கு இடையே அந்த குழந்தை படிச்சிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்க இருந்து வந்தது?
அரசாங்கம் நமக்கு இவ்வளவு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த பெண்ணுக்கு இருக்குல்ல. இதத்தான் சொல்றோம், கல்விதான் நமக்கு முதல் ஆயுதம். இந்த சமூகத்தை எதிர்கொள்றதுக்கு, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்றதுக்கு, இந்த சங்கிகளோட வன்மத்தை எதிர்கொள்றதுக்கு கல்விதான் நமக்கு முதல் ஆயுதம். அந்த கல்வியை தான் சிதைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தர்கள் நியமனத்தை தடுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நம்மளுடைய அடிப்படை அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறிய சமூகமாக இருக்கு அப்படிங்கறத அவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த வயித்தறிச்சல்ல தான் இவ்வளவு விஷயங்களும் இந்த கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. தெரிஞ்சேதான் பண்றாங்க. அதனால தயவு செஞ்சு இது மட்டும்தான் படிப்பா, இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லையே, வாழ்க்கையில படிக்காதவங்க எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு எவனாவது உங்ககிட்ட வந்து சொன்னானா முதல்ல அவனை தள்ளி விலக்கி வைங்க. படிக்காம சாதிச்ச 10 பேர் அவனால காட்ட முடியும்னா படிச்சு சாதிச்சா 1000 பேரை நம்மளால காட்ட முடியும். கல்விதான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மூலதனமாக இருக்கு. நம்ம பசங்களுக்கு நம்ம சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, தரமான கல்வியை நம்ம கொடுத்தோம்னா அவங்க பொழைச்சு முன்னுக்கு வந்துப்பாங்க. முதல்ல இந்த சங்கிகள் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க தெய்வமா பாக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே தூக்கி ஒரு பெடஸ்டல்ல வச்சு எங்களை பூஜை பண்ணணும், எங்க கொண்டாடணும் அப்படின்னு நாங்க நினைக்கல. ஆனா முதல்ல பெண்களை பெண்களா பார்க்க கத்துக்குங்க. அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கும் அறிவாற்றல் இருக்கு, அவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மதிக்க கத்துக்குங்க. அதை விட்டுட்டு ஒரு பக்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் நாரி சக்தின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் நேஷனல் டெலிவிஷன்ல பெண்களை அசிங்கப்படுத்தாதீங்க.